தேங்க்யூ. தேடிச்சோறு நிதந்தென்று சில சின்னஞ்சிறு கதைகள் பேசி வாடி துன்பமக விழன்று பலர் வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிழ பருவமெய்தி கூற்று கிரையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல் நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. இந்த வார்த்தைகள் இதயத்தில் இரும்பால் அடித்ததைப் போல் எல்லோருக்கும் போய் சேர்ந்ததற்கு பின்னால் உலக நாயகன் என்கிற மாபெரும் மனிதன் இருக்கிறார். இன்றைய வாழ்வியல் சூழலில் நம்முடைய கலை அடையாளமாக இருக்கக்கூடிய தமிழகம் என்கிற இடத்தையும் தமிழ் சினிமா என்கிற இடத்தையும் இந்திய எல்லைகளை கடந்து உலக அளவிற்கு கொண்டு சேர்த்த உலக நாயகனுக்கு உலக புகழ்பெற்ற இந்த மாபெரும் மேடை, சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மாமதுரையில் அரை நூற்றாண்டு நாயகனுக்கு ஒரு வாழ்த்துப்பா பாடுவதற்காக மாபெரும் அறிஞர் கூட்டம் இங்கே வந்திருக்கிறது. ஒரு பக்கம் திரையுலக பிரமுகர்கள், மண்ணுக்கு சொந்தக்காரர் திரு சசிகுமார் அவர்கள் எப்போதும் விடாப்பிடியாக கருத்தை பிடித்துக் கொண்டு அதற்காக எத்தனை காயம்பட்டாலும் தொடர்ந்து அதற்காக உழைக்க வேண்டும் என்று தவிக்கிற திரு சேரன் அவர்கள், பூ என்கிற ஒரு மாபெரும் திரைப்படத்தின் மூலமாக தமிழ் பெண்ணினுடைய ஒரு அடையாளத்தை காட்டிய சசி அவர்கள், காலம் காலமாக அழகான எழுத்தால் அடையாளப்படுத்துகிற திரு ராசி அழகப்பன் அவர்கள், கமல்ஹாசகனே பாராட்டுகிற சண்முகராஜன் அவர்கள், அழகான பாடலாசிரியர் திரு கபிலன் அவர்கள் இந்த பக்கம் தன்னுடைய நகைச்சுவை ஆற்றலாலும் அழகான தமிழாலும் எல்லோரையும் வியக்க வைக்கிற கமல்ஹாசனின் நம்ப திரு ஞான சம்பந்தம் அவர்கள், மண்ணின் சொந்தக்காரர். மறுபடியும் என் கதவுக்கும் ஜன்னலுக்கும் ஆபத்து வர வரைக்கும் நான் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன்னு மனிதனுடைய அந்த சுயநலத்தை நெட்டி பொட்டில் அறைந்தார் போல் சொல்லுகிற எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள், நவீன காலத்துடைய மிகச்சிறந்த எழுத்தாளர் திரு ஷாஜி அவர்கள், பாடல்கள் இசை போன்றவற்றை பெரிதாக கவனித்துக் கொள்ளாத காலகட்டத்திலும் கூட அது குறித்து சரியான விமர்சனத்தையும் பார்வையும் முன்வைக்கிற ஒரு சிறப்பான மனிதர் இந்துமதி அவர்கள். இவர்களுடைய பத்திரிகையிலே கமல்ஹாசன் அவர்கள் கதை எழுதியது உண்டு. அவருடைய சிறந்த நண்பரும் கூட பிரளயன் அவர்கள் ஊடகத்தினுடைய இன்னொரு வடிவத்தை தெருக்கூத்துகளின் மூலமாகவும் அழகான கருத்துக்களை முன்வைப்பதிலே சிறப்பாக எடுத்துச் செல்லுகிற ஒரு மாபெரும் மனிதர். இப்படிப்பட்ட மிகச்சிறந்த மனிதர்களோடு சேர்ந்து பேச போகிறோம். ரின், கமலும் தமிழும், கூடவே ரசிகர்கள், இளைஞர்கள். ராமகிருஷ்ணன் அவர்கள் ஆக்சுவலாக ஒரு சின்ன வயசில் ஒரு இளைஞராக இருக்கிற போது சில ஞாபகங்கள் இருக்கும்ல, கமல் ஃபேனாக அதை ரசித்து பார்த்தார். இப்படி ஞாபகங்களாக உங்களுக்கு வரக்கூடிய விஷயங்கள் என்ன? அவருடைய படங்கள் கமல் ஃபேன் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல இப்படி ரொம்ப ஞாபகத்தில் இப்பவும் பசுமையாக இருக்கக்கூடிய ஒரு படம் சிவப்பு ரோஜாக்கள் தான். சிவப்பு ரோஜாக்கள். ஏன்னா சிவப்பு ரோஜாக்கள் நான் தொடர்ந்து ஒரு 4 நாட்கள் அநேகமாக எல்லா இரவு காட்சியுமே தொடர்ந்து பார்த்தேன். ஒரு 4 இரவு காட்சிகள் அந்த படம் பார்த்தேன். எனக்கு என்னுடைய நினைவில் அந்த ஒரு படம் ரொம்ப தனித்துவமாக எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கு. கமல்ஹாசன் அப்படிங்கக்கூடிய அந்த பேரை கேட்கும்போது சில படங்கள், சில அவருடைய கதாபாத்திரங்கள் மனதில் அப்படியே லிஸ்ட் பண்ணுவீங்க. இந்த சில படங்கள் எப்போதுமே ஞாபகத்தில் இருக்கக்கூடிய சில படங்கள். எப்போவுமே எனக்கு பிடித்தமான 10 கமல் படங்கள் இருக்கு. என்னுடைய விருப்ப பட்டியல்னு சொல்லலாம். சொல்லுங்க. அதுல ஒன்று இந்த சிவப்பு ரோஜாக்கள். அவருடைய அந்த கதாபாத்திரம் பிடிக்கும். அப்புறம் தேவர் மகன், அதுக்கப்புறம் மகாநதி, அப்புறம் ஹேராம், அப்புறம் குருதி புனல், அதுக்கப்புறம் அவருடைய விருமாண்டி, அதுக்கப்புறம் அவருடைய மைக்கேல் மதன காமராஜன். அது எனக்கு ரொம்ப அந்த காமெடி அதில் அவர் பண்ணியிருக்கக்கூடியது. அப்புறம் இப்போ சமீபமாக வெளிவந்த அவருடைய தசாவதாரம். இது எனக்கு அவருடைய இந்த படங்களில் ஒவ்வொரு படத்துலையுமே ஒரு குறிப்பிட்ட விதமான கதாபாத்திரத்தை அவர் நடித்து காட்டியதும், அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அவருடைய ஒரு தனித்துவமும் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு நீங்கள் உங்களை ஸ்கூலிங்னு போன ஏன்னா இளைஞர்னு அதாவது ஸ்கூலிங் சொல்லக்கூடாது. இப்போ வரைக்கும் அவருடைய படங்களை நான் ரசிகர் மன்ற ஷோவில் தான் மதுரையில் பார்க்குறேன். அதுதான் எனக்கு. ஆமாம், எனக்கான டிக்கெட் எங்கள் ரசிகர் மன்ற தலைவர் அழகர் எடுத்து வச்சிருவாரு. அதை வச்சு நாங்கள் டெய்லி, அதாவது அவர் படங்கள் எப்பப்போ வருதோ நான் ரசிகர் மன்ற ஷோ மதுரையில் வேட்டையாடு விளையாடு வரைக்கும் நான் ரசிகர் மன்ற ஷோ தான் பார்த்துருக்கேன். தசாவதாரம் தான் நான் சென்னையில் பார்த்தேன். எனக்காக இங்கே எடுத்து வச்சுருந்தாங்க. பட் சென்னையில் தான் பார்க்க முடியாது. இப்போ வரைக்கும் அவர் படங்கள் அப்படி தான் பார்க்கேன். ஸோ ரசிகர் மன்ற ஷோவில் போய் ஃபர்ஸ்ட் ஷோ என்ன பண்ணுவீங்க சசிகுமார்? இப்போ கற்றுனாங்கல்ல, அதை கேட்டுட்டே பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கும். இல்லை, எனக்கு என்ன தெரியும்னா சசிகுமார் ஓகே ஒரு டைரக்டர், நடிகர், ப்ரொடியூசர் இதெல்லாத்தையும் தாண்டி ஒரு 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 ரசிகராக ஒரு உணர்வு இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் ஷோ கஷ்டப்பட்டு சட்டையெல்லாம் புழிஞ்சு உள்ளே போய் ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீனில் கமல்ஹாசன் என்ன பண்ணுவார்? சசிகுமார், ரசிகர் சசிகுமார் என்ன பண்ணுவார்? இல்ல, அது உணரணும். இல்ல, அதான் என்ன பண்ணுவீங்க சொல்ல முடியாது. நீங்க ஃபர்ஸ்ட் டே எங்களோட வாங்க ஃபர்ஸ்ட் ஷோக்கு, அது உணர்ந்தா தான் முடியும். அந்த கூட்டத்துல போய் உணர்ந்து செய்த விஷயம் என்ன? போலீஸ்லாம் அடிப்பாங்க, அங்கட்டலாம் அடிப்பாங்க.
எல்லாத்தையும் மீறி தான் போவோம். வெடி வைப்போம், வெடி வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது ஒரு கொண்டாட்டமா இருக்கும். அதான் சொல்றேன், அது அனுபவிக்கணும். அனுபவிச்சாதான் அது நல்லா இருக்கும். இந்த பக்கம் போலீஸ் அடிப்பாங்க, அடியும் வாங்குவோம், வலிகளோடு படங்கள் பார்ப்போம். அதுல இருக்க சந்தோஷம் இருக்கு பாத்தீங்களா, பார்த்துட்டு வெளியில வரும்போதுதான் தெரியும். அது எந்த படமா இருந்தாலும் தலைவரை அங்க பார்த்துட்டா நல்லா இருக்கும். வேட்டையாடு விளையாடல ராகவான் அப்படின்னு அப்படி பயங்கரம் வர்றப்ப நீங்க என்ன பண்ணீங்க சசி? இப்பயும் கத்துவேன். நீங்க என்ன இப்ப மட்டும் இல்ல, இனி ராகவனா, இனி வந்து டைரக்டர் அதெல்லாம் கிடையாது. அங்க தியேட்டருக்கு போகும்போது ஒரு ரசிகனா தான் போகணும். நீங்க அங்க வந்து கிரியேட்டர் டைரக்டர்லாம் போக கூடாது. கமலஹாசன் சார் படம் பார்க்க போகல, தியேட்டருக்கு போல நீங்க ரசிகனா தான் போங்க. எந்த படமா இருந்தாலும் ரசிகனா தான் பார்க்கணும், கிரியேட்டராவே போவே கூடாது. ஓகே, சேரன் அவர்கள், உங்களுடைய காலேஜ் டேஸ்ல கமல்ஹாசன் படத்தை ஒரு ரசிகனாக எப்படி பார்ப்பீர்கள்? ஸ்கூல், காலேஜ்? ஸ்கூல் லைஃப்ல தான் எனக்கு கமல் சாரோட படங்கள் எனக்கு ரொம்ப மனசில் நிற்கிற படம் வந்து இப்போவும் இளமை ஊஞ்சல் ஆடுகிறது. அந்த மைக் எப்படி பிடிச்சிட்டு என்னடி மீனாட்சி தியேட்டரே அலரும். அந்த ஸ்டெப்லாம் எல்லாத்துக்கும் தண்ணிப்பட்ட பாட்டு. அதை ஆடி 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 பார்ப்போம். அதே மாதிரி அப்போ கமல் சார் வந்து சின்ன வயசில் ரசிகனாக எடுத்துக்கிட்ட விஷயன்றது அந்த ஹேர் ஸ்டைல், அந்த ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல், அந்த பேண்ட் போட்டு இன் பண்ணி பெரிய பெல்ட் போட்டு ஷூ போட்டு அதை நமக்கு சூட் ஆகுதோ ஆகலையே அடுத்த விஷயம். அதை கொஞ்சம் கோமாளியமாக இருப்போம். ஆனாலும் அப்படி ஒரு நட அப்படி கமல் சார் மாதிரி நடந்து போகணும்னு ஆசையாக இருக்கும். நம்மளை யாராவது பார்த்து கமல் சார் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட மாட்டாங்களான்னு. பட் கடைசி வரைக்கும் எந்த பொண்ணும் சொல்லலை. அப்படிதான். அதாவது ஒவ்வொரு நாளும் வந்து ஏதாவது ஒரு படத்தோட ஸ்டைலில் போகணும்னு நினைப்பேன். நான் மேலூரில் தான் படித்தேன் +2. அப்போ கணேஷ் தேட்டர்னு மேலூரில் இருக்குது. அங்கே தான் அவரோட படங்கள் எல்லாம் வரும். எந்த படம் வந்தாலும் நான் எனக்கு அப்போ மதுரையிலேருந்து பார்க்குற அளவுக்கு வசதியும் இல்லை. அப்போ ரெண்டாவது வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அப்போ மேலூருக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஓகே, வெயிட் பண்ணி கமல் படம் வந்தால் முதல்ல போய் பார்க்குறாள் கிளாஸை கட் அடிச்சுட்டு நாங்களாக தான் இருப்போம். அந்த ஃபஸ்ட்டு ஷோ, அந்த ஃபஸ்ட்டு ஷோ பார்க்குறது சசி சொன்ன மாதிரி ஒரு த்ரில் தான். இந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸில் வந்து இந்த கடல் விலகி இடம் கொடுக்கும்ல, அந்த மாதிரி நீங்கள் தேட்டரில் கியூவில் இருந்தீங்கன்னா மேலே ஏற 2 பேர் நடந்து போயிட்டே இருப்பான். மேலே ஏறினா தலை மேலே போயிட்டு இருப்பான், தலைவலியே தெரியாது. ஒரு ஆள் சேரனாவும் இருக்க வாய்ப்பு இருக்கான்னு. சேரன் மேலே ஏறினா ஒரு வாட்டி உள்ளே விழுந்துட்டான். ஆனால் ட்ரை பண்ணியிருக்கான். அப்படித்தான் அவரோட படங்கள் எனக்கு சின்ன வயசு அனுபவங்கள். ஏன்னா நமக்கான ஒரு ஸ்டைலை ஃபார்ம் பண்ணி கொடுத்தவர். எல்லாரும் வந்து கொஞ்சம் கடை கோடி பாமரன் வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணா ஸ்டைலா வர முடியும்னு சொல்றதுக்கான ஒரு அடிப்படை விதையை ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்த ஒரு ஆள் தான். ஓகே, தென் சசி, ஏன்னா அது பரமக்குடின்றதுனால பரமக்குடியில இருந்து போனவர் தானே, அப்ப நம்மளும் பழையர்பேட்ல இருந்து போயிட முடியாதா? கிரேட் கான்ஃபிடன்ஸ், பியூட்டிஃபுல். எஸ், அப்படின்னு நமக்கு முன்னால ஒருத்தர் போயிருக்காரு, நம்மளும் போகலாம். ஓகே, சண்முகராஜன், நீங்க உங்கள் இளமை காலத்தில் அல்லது நீங்க பள்ளிக்கூடம் படித்த காலத்துல கமல் ரசிகனாக என்னென்ன செஞ்சிருக்கீங்க? இப்போ நீங்க ஆரம்பிக்கிறப்ப வந்து தேடிச்சோறுன்னு தந்துன்னு அந்த பாரதியோட வரிகளோட ஆரம்பிச்சிங்க. அது பாரதியாரோட கவிதை வரிகள்ன்றது நம்மளுக்கு தெரிஞ்சா கூட ஒரு மகாநதின்ற ஒரு திரைக்கதையோட அது டிராவல் ஆகி இறுதியில் அந்த வரிகளோட அந்த படம் முடிகிறப்ப வந்து அது வந்து அடுத்த கட்டத்துக்கு ஒரு மேன்மையான ஒரு இடத்துக்கு அந்த வரிகள் போகுது. தமிழ் சமூகத்துக்கு அவர் அந்த மாதிரி ஒரு ரசனை, ஒரு மாற்று ரசனையை உருவாக்குறதுல முக்கியமான பங்களிப்பு. பெரிய மனிதர் எங்கிட்ட கூட சொன்னார், அதாவது ஒரு ரசிகன் உனக்குள் இருக்கிறான்னு அடையாளம் காட்டினது எனக்கு கமல்ஹாசன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, கபிலன் அவர்கள் சார் சொன்னாரு வந்து இது வந்து பாரதியாரை பற்றி கவிதைகளை சொன்னார் அப்படின்ட்டு. அவரை பற்றி ஒரே வரி சொன்னோன்னா, ஒரு பூணூல் போடாத ஒரு புதிய பாரதி அப்படிதான் சொல்லுவேன். அவரை பற்றி நிறைய கவிதை எழுதியிருக்கேன், நான் கவிதை பாடியிருக்கேன். அது என்னென்னா, நீங்கள் வந்து சினிமாவில் சம்பாதித்து சினிமாவிலேயே தோற்றவர்கள், அதனால்தான் வருமான வரி கட்டிக்கொண்டே வாடகை வீட்டில் இருக்கிறீர்கள். நீங்கள் முத்தமிடுவது தவறு என்கிறார்கள். காதலிக்கும் மனைவிக்கும் முத்தம் கொடுக்காதவன் முகம் இல்லாதவன் அப்படின்னு நான் கவிதை படிச்சிருக்கேன். அதனால அவர் மேலே ஒரு பெரிய மரியாதை இருக்கேன். ஓகே, இல்லை ஒரு நிமிஷம் சொல்லுங்கள் சார். என்ன ஹைலைட்னா, நீங்கள் கேட்டீங்கல்ல சிறு வயது அனுபவம் அப்படின்னு. இப்போ நான் சிவப்பு ரோஜாக்கள் மதுரையில் ரிலீஸ் ஆகிருக்கு. அதை மட்டும் மதுரையில் வந்து பார்க்கணுன்னு நான் பிரியப்பட்டேன். அதுக்கு எங்கள் அம்மா கிட்ட அடம் பிடிச்சி காசு வாங்கி, எங்கள் அம்மா இருக்கிற கஷ்டத்தில் ஏதோ காசை பெரட்டி ஏதோ ரொம்ப தீவிரமாக கமல்ஹாசன் படம் பார்க்கணுன்னு சொல்கிறான், போகட்டும்னு சொல்லி ஒரு பெரிய அழுகைக்கு அப்புறம் அந்த பெர்மிஷனை வாங்கி அங்கேருந்து வந்து பார்த்தேன். அப்படியே கட் பண்ணால் வேட்டையாடு விளையாடு மெட்ராஸில் ரிலீஸ். என் பொண்ணு என்கிட்ட அடம் பிடிக்கிறா, நான் கமல் சார் படத்தை முதல் நாள் பார்க்கணும் அப்படின்னு. ஸோ என்னையும் முதல் நாள் படத்தை பார்க்க வச்சு என் மகளையும் முதல் நாள் படத்தை பார்க்க வச்சிருக்க அந்த தன்மை இருக்குல்ல, அதுதான் கமல் சாரோட அந்த
ஓகே, சிறப்பு விருந்தினர்கள் தங்களுடைய இளமை கால கமல் ரசிப்பு தன்மை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். ரின் கமலும் தமிழும். ரின் கமலும் தமிழும் ஒரு சிறிய இடைவேளைக்கு